தான் ஷேரிங். ரெக்கார்ட் போட்டுட்டேன். இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இன்னைக்கு நம்ம 5th லெசன் பார்க்கலாம். ஓகேவா? எல்லாரும் 5th லெசன் எடுத்துக்கோங்க. ஓகே. இப்ப வந்து நம்ம 5th லெசன் போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் சூக்திகி பாத்தீங்கன்னா வித்யா விஹீனக பசுகு. வித்யானா கல்வி. விஹீனகன இல்லாதவன் அர்த்தம். சோ கல்வி அறிவு இல்லாதவன் பசுகு அப்படின்னா விலங்குக்கு சமமாவான். ஓகேவா? இப்ப வந்து சரள சம்பாஷணம். ஏன்னா போன சாப்டர்ல 4th சாப்டர்ல நம்ம வான் வதி பிரத்யய இது வந்து பாஸ்ட் டென்ஸ குறிக்கிறது, பூத காலத்தை. அத பார்த்தோம். அத பத்தியான சரள சம்பாஷணம் கொடுத்திருக்காங்க. அதை நான் படிக்கிறேன், மீனிங்கோட நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கஹ பாட்டம் படித்தவான், யார் பாடத்தை படிக்கின்றான். சாத்திரக, யாருன்றதுக்கு சாத்திரக மாணவன். பாட்டம் படித்தவான், பாடத்தை படிக்கிறான். கான்றது ஸ்திரீலிங்க பதம். அதனால நமக்கு என்ன கர்த்தால இருக்கோ அதுதான் கிரியாலையும் வரணும். அதனால கா சத்தியம் உக்தவதி, யார் சத்தியத்தை சொல்லுகிறாள். சுசித்ரா சத்தியம் உக்தவதி, சுசித்ரா சத்தியத்தை சொல்லுகிறாள். சஹ கிம் திரஷ்டவான், அவன் எதை பார்க்கிறான். சஹ சித்திரம் திரஷ்டவான், அவன் சித்திரம்னா போட்டோ, பிக்சர் என்ன வேணா எடுத்துக்கலாம், அதை பார்க்கிறான். கஹ பலம் காதித்தவான், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் டைப்ல கொடுத்திருக்கான். பிரஷ்னக உத்தரக, உத்தரம் பிரஷ்னம். பிரஷ்னம்னா கொஸ்டின், உத்தரம்னா ஆன்சர். கஹ பலம் காதித்தவான், யார் பழத்தை சாப்பிடுகிறான். பாலகக பலம் காதித்தவான், பாலகன் பழத்தை சாப்பிடுகிறான். கான் வந்திருக்கு. அப்ப இது என்னது, புல்லிங்கமா ஸ்திரீலிங்கமா? ஸ்திரீலிங்க பதம். ஆகார மாத்திரை வந்தாலே ஸ்திரீலிங்கம். அப்ப நமக்கு கிரியாவும் ஸ்திரீலிங்கமா இருக்கணும். கா ஸ்லோகம் ஸ்மிருதவதி, யார் ஸ்லோகத்தை மனப்பாடம் செய்கிறாள். பக்தா ஸ்லோகம் ஸ்மிருதவதி, பக்தன் ஸ்லோகத்தை சொல்லுகிறான். ஜபதி ஸ்மிருதவதி, ஸ்மிருதவதினா நினைவு கொள்கிறான் அர்த்தம். பாலகாக பரீட்சாம், பாலகாக பாலகன்றது புல்லிங்க ஏகவச்சனம், பாலகாகன்றது புல்லிங்க பகுவச்சனம். பரீட்சாம் லிகிதவந்தக, பரீட்சையை, அப்ப கிரியாபதமும் பகுவச்சனத்துல, லிகிதவந்தக எழுதினார்கள். ஓகேவா? பாலிகாக சம்ஸ்கிருதம் உக்தவத்யக, பாலிகாக பகுவச்சன பதம் ஸ்திரீலிங்கம். சோ சம்ஸ்கிருதத்தை உக்தவத்ய, உக்தவதி ஏகவச்சனம், உக்தவத்யக பகுவச்சனம், சொன்னார்கள். ஓகேவா? அகம் ஜலம் பீத்தவான், நான் ஜலத்தை குடித்தேன். இந்த இடத்துல பீத்தவான் பீத்தவத்தின்றது உத்தம புருஷத்திலையும் அப்படியே யூஸ் பண்ணலாம், நம்ம மாத்த வேண்டாம், அப்படியே போடலாம். சோ குடிக்கிறாள், குடிக்கிறாள் எப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்ப வயம் நாங்கள் ஜலத்தை, ஜலம் பீத்தவந்தகன்றது புல்லிங்க பதம் பகுவச்சனம், பீத்தவத்தியகன்றது ஸ்திரீலிங்க பதம் பகுவச்சனம். ஓகேவா? இப்ப வந்து பாஷாபியாசக. இப்ப வந்து இதுவரையும் நம்ம என்னென்ன படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாதாவா பிரதம புருஷத்துல பார்த்தோம். வர்த்தமான காலத்துல பிரதம புருஷம் பார்த்தோம். வர்த்தமான காலம்னா பட்டதி பட்டந்தி, அத பார்த்தோம். கரெக்டா? அதுலயே உத்தம புருஷ வரும்போது பட்டாமி பட்டாமக பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம பவிஷ்யத் காலம் பார்த்தோம். பவிஷ்யத் காலத்துல எப்படி பார்த்தீங்க, காதிஷ்யதி காதிஷ்யந்தி. அதே வந்து உத்தம புருஷத்துல சொல்லும் போது காதிஷ்யாமி காதிஷ்யாமக இப்படி பார்த்தோம். கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், நம்ம பூத காலத்துல பார்த்தோம். படித்தவான் படித்தவந்தக, இது புல்லிங்க பதமா இருந்தா. ஸ்திரீலிங்க பதமா இருந்தா படித்தவதி படித்தவத்யக,
இது பூத காலத்துல பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா லோட்லகாரம். லோட்லகாரம்னா பிரேரணா. இப்ப ஒருத்தர்கிட்ட சாதாவா கட்டளை இடுறீங்களோ இல்ல சாதாவா கலோக்கியலா பேசுறோம்ல, அததான் லோட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அத ஆக்ஞான்னு சொல்லலாம். கட்டளை இடுவோம். ஒரு நம்ம குழந்தைய பார்த்து ஏய் படி அப்படின்னு சொல்ல மாட்டோமா? அதுதான். நீ சாப்பிடு பவான் காதத்து. இதுக்கு எப்படி வரும்னா காதத்து காதந்து அது மாதிரி வரும். ஓகேவா? பவான் நீ காதத்து சாப்பிடு. இதே பகுவச்சனத்துல வரும்போது புல்லிங்க பகுவச்சனத்துல பார்க்கும்போது பவந்தக காதந்து. பவான் லிகத்து. பவந்தக லிகந்து எழுது. ஒரு டீச்சர் சொல்றார் ஸ்டூடெண்ட் கிட்ட எழுது. நீங்க எல்லாரும் எழுதுங்க. பவான் பட்டத்து நீ படி. பவந்தக பட்டந்து நீங்க எல்லாரும் படிங்க அப்படின்னு சொல்வார் இல்லையா? அதுதான். நெக்ஸ்ட் இத பத்தி சில இது கொடுத்திருக்கா, படிக்கலாமா? பவான் பட்டத்து நீ படிங்க. பவதி காதத்து இது செகண்ட். பவான் கப்பும் பவான் சத்தியம் வதத்து நீ உண்மையை பேசு. கிருஷ்ணஹ பிபத்து கிருஷ்ணா குடி. பவான் லிக்கத்து நீ எழுது. பவந்தக லிக்கந்து நீங்க எழுதுங்க. பவதி காதத்து இது ஸ்திரீலிங்க பதமா வருது. நீ ஒரு பொண்ணை பார்த்து சொல்லும் போது பவதி காதத்து நீ சாப்பிடு. ராதா கச்சத்து ராதா போ அப்படின்னு சொல்லிட்டு போகட்டும். இது ஒரு கட்டளை ஆக்ஞா மாதிரி இருக்கும். மீனா காயத்து மீனா பாடு. பவதி பிபத்து நீ குடி. பவத்யஹ பிபந்து பவத்யஹன் வரும்போது பகுவச்சனத்துல வருது. பவதி பவத்யஹ குடி அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதே பட்டு தாத்து அத்து விக்கரண பிரத்யா ஊ சேரும் போது பட்டத்தூன்னு வரும். பட்டத்து பட்டந்து. இதுலயே உத்தம புருஷம் எப்படி வருது பாருங்க. பட்டானி பட்டாம. பட்டத்து பட்டந்து சக பட்டத்து தே பட்டந்து. அகம் பட்டானி வயம் பட்டாம. அதே நம்ம இதுல பார்க்கும்போது வர்த்தமான காலத்துல பார்க்கும்போது எப்படி பார்த்தோம்? பட்டாமி பட்டாமக. இதுல பட்டானி பட்டாம. ஓகேவா? குழம்பிக்காதீங்க. இதுக்கு மேல இதுல எதுவும் இல்லை. பவான் பவதி பிரயோகம், அகம் வயம் பிரயோகம், அவ்வளவுதான். அத வச்சுட்டு இப்ப நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். அதாவது இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஏகவச்சனம் பகுவச்சனம் பவான் பவத்து பவத்திய வச்சும் ஏகவச்சனம் பகுவச்சனம் உத்தம புருஷ பிரதம புருஷ ரெண்டுத்தையும் கொடுத்திருக்காங்க. பண்ணலாமா? கச்சது கச்சந்து கச்சானி கச்சாம. ஓகேவா? கச்சத்துனா போ. அகம் கச்சானி நான் போறேன். வயம் கச்சாம நாங்கள் போறோம். ஆகச்சத்துன்னா வாங்க வா வாங்க. அப்புறம் ஆகச்சந்துன்னா எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரட்டும். பட்டத்து பட்டந்து பட்டுதாத்து படிக்கிறது. பட்டானி பட்டாம. பத்தத்து பத்தந்து பத்தானி பத்தாம இது விழருது. கிரீடத்து கிரீடந்து கிரீடானி கிரீடாம பிளே. வதத்து பேசுறது. வதந்து வதானி வதாம. லிக்கத்து லிக்கந்து லிகானி லிகாம எழுதுறது. நயத்து நயந்து நயானி நயாம கொண்டு போறது. ஆநயத்து கொண்டு வரது. ஆநயத்து ஆநயந்து ஆநயானி ஆநயாம. மிலத்து மீட் பண்றது. மிலந்து மிலானி மிலாம. காதத்து சாப்பிடுறது. காதத்து காதந்து காதானி காதாம. கரோத்து குர்வந்து கரவானி கரவாம செய்வது செயல் செய்வது. ஸ்ருணோத்துன கேட்பது. ஸ்ருண்வந்து ஸ்ருண்வாணி ஸ்ருண்வாம. பிரேக்ஷயத்து அனுப்புறது. டு சென்ட். பிரேக்ஷயந்து பிரேக்ஷயானி பிரேக்ஷயாம பிரேஷயாம. பிரக்ஷாலயத்து பிரக்ஷாலயந்து பிரக்ஷாலயானி பிரக்ஷாலயாம கிளீன் செய்யறது. ஸ்தாபயத்துனா டு பிளேஸ் புட்.
ஸ்தாபயந்து, ஸ்தாபயானி, ஸ்தாபயாம. ஸ்மரத்து அப்படின்னா வந்து நினைவு கொள்வது, இல்ல ஸ்மரணம் பண்றது, ரெண்டு அர்த்தத்திலயும் வரும். ஸ்மரந்து, ஸ்மராணி, ஸ்மராம. தரத்துனா டு வியர், அணிவது, ட்ரெஸ் அணியிறோம்ல. தரத்து, தரந்து, தராணி, தராம. பிபத்துன்றது குடிப்பது. பிபந்து, பிபானி, பிபாம. ஜானாத்து அப்படின்னா அறிந்து கொள்வது, டு நோ. ஜானந்து, ஜானானி, ஜானாம. ததாத்து அப்படின்றதுனா டு கிவ். ததத்து, ததானி, ததாம. உத்திஷ்டத்து எழுந்துக்கிறது, உத்திஷ்டந்து, உத்திஷ்டானி, உத்திஷ்டாம. பிரிச்சத்து அப்படின்னா கேள்வி கேட்பது. பிரிச்சந்து, பிரிச்சானி, பிரிச்சாம. தியஜத்து, தியஜந்து, தியஜானி, தியஜாம. உபவிஷத்து, உபவிஷந்து, தியஜத்துனா விட்டுறது. உபவிஷத்துனா உட்காருவது. உபவிஷந்து, உபவிஷானி, உபவிஷாம. பாரதஸ்ய சாந்தி மந்த்ரானு பஷ்யந்து. பாரதத்தினுடைய சாந்தி மந்திரத்தை பாருங்க. சர்வே பவந்து சுகினஹ, எல்லாரும் சுகமா இருக்கட்டும். லோகாஹா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகத்துல இருக்க எல்லா சமஸ்த ஜனங்களும் சுகமாக இருக்கட்டும். ஜீவந்து ஷரதாம் சதம், வாழ்க்கையெல்லாம் வந்து நல்லபடியா 100 வயசு வாழட்டும். சரதாம் சதம்னா 100 வயசு வாழட்டும். சஜ்ஜனாகா சந்து நிர்பயாக, சஜ்ஜனாக மேன்மக்கள் பயமின்றி வாழட்டும் அப்படின்னு நம்மளோட சாந்தி மந்திரம் எல்லாமே இருக்கட்டும், போகட்டும் அப்படின்ற லோட்ல கொடுத்திருக்காங்க. அததான் இங்க காமிக்கிறாங்க. ஓகேவா? இப்ப நம்ம எல்லாரும் எழுத ஆரம்பிக்கலாமா? லேக்கன்யா அபியாசக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாரும் பெண் எடுத்துக்கோங்க. இட்ஸ் பெட்டர் டு ரைட் இன் பென்சில். தப்பா போயிடுதுன்றத ஒரு இது இருந்ததுன்னா பென்சில்ல கூட எழுதலாம் நம்ம. ஓகேவா? சாத்ராக பிரிச்சதி. சோ பிரிச்சதிக்கு என்ன எழுதுவீங்க? பிரிச்சது. சேவிகாக கச்சதி, கச்சது. பாலகாக கிரீடதி, கிரீடது. மகிழாக பஷ்யதி, பஷ்யது. சர்வே சுகினஹ பவதி, பவது. சர்வே பத்ராணி பஷ்யதி, பஷ்யது. ஏமாமா சாரி, மகிழாகா பாலகாகான்னு வருது. அப்ப கிரீடந்து, பஷ்யந்து, பிரிச்சந்து, கச்சந்து. இன்ன விட்டுட்டேனா? சர்வே சுகினஹ பவந்து, பத்ராணி பஷ்யந்து. சாரி, சர்வே, ஒரு நிமிஷம். இது ரெண்டு மட்டும் செக் பண்ணிக்கலாம். சர்வாகா பாலகாகா சர்வே சுகினஹ பிருச்சந்து. சர்வே பத்ராணி பஷ்யந்து வருமா, பஷ்யத்து வரும்? பஷ்யந்து. பாலகாயம் காயத்து. கர்மகரிய காரிய கரம். கர்மகாரிய பகுவச்சனத்துல கர்மகரியன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு எப்படி வரும்? பகுவச்சன பதமா மாத்தணும். குர்வந்து. காயத்ரி இருக்கம்பா. காயத்ரி எழுதலையா? இங்க எழுதுறேன், இங்க கீழே எழுதுறேன். சர்வே பாலகாக காயந்து. ஓகேவா? அப்புறம் வந்து இந்த பேஜ் எழுதுங்க. அடுத்தது நம்ம அடுத்த பேஜ் போறோம்.
பாலிகா. பாலிகாக. இது எல்லாமே நமக்கு பகுவச்சனத்துல கொடுத்திருக்காங்க. சோ அதை நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? எழுதிட்டீங்களா? குர்வந்து, காயந்து, பஷ்யந்து, பவந்து, கிரீடந்து, கச்சந்து, பிருச்சந்து. கோதா எழுதிட்டியாப்பா? எழுதிட்டா எல்லாருமே எழுதிருப்பாங்கப்பா. ஓகே, இந்த பேஜ் பார்க்கலாம். பக்தாஹா, இதுவும் பகுவச்சனத்துல கொடுத்திருக்காங்க. அப்ப நமந்து, தேவனை சேவிக்கிறார்கள், சேவிக்கட்டும். சோ சாரி, நமந்து. பாலகாக பிராத்தக உத்திஷ்டந்து. ஏன்னா எல்லாமே பகுவச்சன பதம். அகம் வர்க்கம், அகம் வர்க்கம் ஆகச்சானி. நல்லா பாருங்க, ஆகச்சானி. ஓகேவா? மறந்துற, நான் கிளாஸுக்கு கிளாஸுக்கு வருகிறேன், கிளாஸுக்கு வருகிறேன். அப்போ வந்து ஆமா, ஆகச்சானி ஆகச்சாம தானே. அகம் அத்திர, இங்க பாத்தீங்களா, இங்க மட்டும் மா இப்படி வந்திருக்கு. ஏன்னு சொல்லுங்க, இதுதான் ரூல். சோ அதோட ஸ்வரம் ஃபாலோ ஆச்சுன்னா இம்மா ஃபுல் வார்த்தையா போடுவோம், மேல பிந்து வைக்காம. உபவிஷந்து, என்ன கோதா டவுட்? உபவிஷ, உபவிஷானி. இந்து வந்தா ப்ளூரல், நீ வந்தாலும் ப்ளூரல் உத்தம புருஷத்துல. ஏ மா வந்தா, நீ வந்தா ஏகவச்சனம், மா வந்தா பகுவச்சனம். உபவிஷானி. கேளுங்கா. உபவிஷானில இன்னொரு கோடு வரணும்லப்பா, இல்லையா? ஆமா ஆமா, நல்ல வேலை. ஓகேவா? வயம் பஜனம் காயத்தின்னு வருது. அப்ப எப்படி வரும்? காயாம. ஓகேவா? வயம் தேவம் ஸ்மராம. ஓகேவா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓகே. நம்ம நெக்ஸ்ட் போலாம். நீ நீ ஹரஸ்வம் கம்மி, குரில் குரில். இதை எழுதி காமிக்கிறேன் பாப்பா. நீ பட்டாணி அப்படித்தானே போட்டிருக்க. நீ எல்லாம் கிடையாது, தீர்க்கம் கிடையாது, ஹரஸ்வம். லோட்டுக்கு நான். ஓகேவா? நம்ம வர்த்தமான காலத்துலதான் மீ. ஓகேவா? நீ கேக்குற கேள்வி எனக்கு புரிஞ்சிச்சு. இப்ப அடுத்தது, இப்ப நீங்களே எழுத போறீங்க. எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க, இதுக்கு நான் ஹெல்ப் மட்டும் பண்றேன். ஓகேவா? பிதா புத்திரம் சரள சம்பாஷணம். கிம் கரோத்து இதி வதத்தி பஞ்ச வாக்கியானி, இதை வச்சு நீங்க எழுதுங்க. ஓகேவா? பவான் சம்யக்கு காதத்து, நீ நல்லா சாப்பிடு, சாப்பிடணும். அப்ப இப்ப வந்து பிதா புத்திரம் கிம் கரோத்து இதி வதத்தி எல்லாம் வச்சு நீங்க எழுதுங்க. எழுதுங்க. பிதா கிம் வதத்து, அப்பா என்ன சொன்னாரு? புத்திரம் சம்யக்கு வதத்து. நானும் எழுதுறேன் ஒரு 5 சென்டென்ஸ்.
அத பார்த்து காப்பி பண்ணாம நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? பிதா சம்யக் வதது. புத்திரம் காரியம் கரோது. செய்யட்டும், பையன் வேலை செய்யட்டும். அகம் கிம் வதது. நான் என்ன சொல்லட்டும்? பவான் கிம் கரோத்து. நீ என்ன செய்யட்டும்? பிதா புத்திரம் கரோத்து இதி. அகம் இதி சம்யக் வதது. நான் இத மாதிரி நன்னா சொன்னேன். சொல்லட்டும். ராமஹ இதி சம்யக் கரோத்து அப்படி கூட சொல்லலாம். ஓகேவா? இந்த இடத்துல அகமுக்கு பதில் ராமக கூட போடணும். ராமக இதி சம்யக் வதது. எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ராமக இதி சம்யக் வதத்து. எப்படி சென்டென்ஸ் வருது? ராமன் இத மாதிரி நன்றாக சொல்லட்டும். சொல்லட்டும். ஓகே. இப்ப வந்து அத்தியாபகः छात्रान् किं वदति इति लिखतु. உதாகரணம் பவந்தः சம்யக் பட்டந்து பவத்யः சம்யக் லிகத்து. ஒரு டீச்சர் இருக்காரு. அந்த டீச்சர் பசங்க கிட்ட என்னென்ன சொல்வாரு அததான் கொடுத்திருக்காங்க. பவந்தः நீங்க எல்லாரும் சம்யக் பட்டந்து, பவத்யः பெண்களை பார்த்து, சம்யக் லிகந்து எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு. வேற என்னென்ன சொல்லலாம்? நம்ம இதுக்கு தாத்துஸ் எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியா ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேவா? शृणोतु. சூப்பர். பவந்தः சம்யக் शृणोतु. பவத்யः சொல்லுங்க. பவத்யः கிம் நயது. பவத்யः நீ என்ன என்ன கொண்டு வந்த? ஓகே, நன்றாக. சம்சயம் அஸ்தி சேத்து இதெல்லாம் வேணாம் உங்களுக்கு. சம்சயம் அஸ்தி சேத்து பிரிச்சது. பிரிச்சதுன்னா கேளுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். சம்யக்னா நன்றாக. சம்யக் பவந்தக சொல்லுங்க. என்னது? பவந்தக சம்யக் படந்து. பட்டந்து அதான் கொடுத்துட்டாங்களே. படந்து இங்க இருக்கே. வேற வேற எழுதலாம். நம்ம வந்து சொல்லலாமாப்பா? படந்து லிக்கந்து சொல்லலாம். பட்டந்து 3:40 தானே கிளாஸ் ஆரம்பிச்சேன். ஒருவேளை கிளாஸ் முடிச்சிட்டுனா வெங்கடாவோட லிங்க்ல உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. யூனிஃபார்முக்கு என்ன சொல்றா? யூனிஃபார்ம்னா வஸ்திரம். அப்புறம் வந்து வித்யாலய வஸ்திரம் கூட சொல்லலாம். கரத்து.
வஸ்திரம் தரத்து, அப்புறம் சிந்தயத்து, சம்யக் சிந்தயத்து, ஸ்மரத்து, பாட்டம் ஸ்மரத்து. எல்லாத்துக்கு முன்னாடி பவான்ன்றத ஆட் பண்ணிக்கோங்க, பவந்தூன்றத பவந்தகன்றத ஆட் பண்ணிக்கோங்க. பவான் பாட்டம் ஸ்மரந்து, பவந்தக பாட்டம் ஸ்மரந்து. சிந்தயத்து பாட்டம் சிந்தயத்து. எது வேணா பேர் கூட எழுதலாம். ராமக பாட்டம் சிந்தயத்து. ராமக வஸ்திரம் வித்யாலய வஸ்திரம் ஸ்கூல் யூனிஃபார்ம் வஸ்திரம் தரத்து. प्लूरल भवन्तः स्मरन्तु, भवान् चिन्तयतु. அப்போ शृणोति की श्रवन्तितु वरला श्रवन्तु वरला शृण्वन्तु. रामः वस्त्रं धरतु. அப்புறம் வந்து சர்வே ஹசது, சிரிங்க. ஹசந்து, சாரி. கிரகபாட்டம், கிரகபாட்டம், கிரகபாட்டம்னா ஹோம்வொர்க். பவந்தக நீங்க எல்லாரும், கிரகபாட்டம்னா ஹோம்வொர்க். எனக்கு காமிங்க. தர்ஷயத்து, பவந்தக கிரகபாட்டம் தர்ஷயத்து. கரோத்துன்னு போடலாமா? கரோத்துன்னு. தர்ஷயத்து கஷ்டமா இருந்ததுன்னா கரோத்து, குர்வந்து போடணும்க்கா. ஓகேவா? குர்வந்து. ஓகேவா? குர்வந்து. संशयम भवान என்னக்கா சாரிக்கா சாரிக்கா இந்த இடத்துல போட்டேனா? இருங்க, இதையும் நான் அழிச்சிட்டு போட்டுறேன். மிஸ்டேக் இல்லாம இருக்கும். ஓகேவா? சம்சயம் பிருச்சது. ஓகேவா? அவ்வளவுதான், அவ்வளவுதான். இது போதும். இதுக்கு நம்ம நெக்ஸ்டுக்கு போலாம். சம்சயம் என்ன? சம்சயம்னா டவுட்ஸ். டவுட்ஸ். இப்ப நம்ம வந்து மிருகங்களை பத்தி பாக்குறோம். மிருகாஹா பக்ஷினஹ ச அப்படின்னா மிருகங்களும் பேர்ட்ஸ். அண்ட் அண்ட் எப்பயுமே வந்து ஆண்ட்ன்றத கடைசியா போடுவாங்க சான்ஸ்கிரிட்ல. பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் சொல்லுவோம்ல நம்ம, அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். அவங்க சொல்லும் போது அந்த ஆண்ட கடைசியில போடுவாங்க. ஓகேவா? இப்ப 3 ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. ரமா, கீதா, லதானா. ரமா, கீதா, லதாச்ச அப்படின்றத ஆண்ட கடைசியா போடுவான். படிக்கலாமா? இப்ப தேனுஹு அப்படின்னா பசு, ஹரிணஹ அப்படின்னா மான், கஜஹ அப்படின்னா எல்லாமே அகாராந்த புல்லிங்க சப்தம். கஜஹன யானை, அஸ்வஹன குதிரை, சிம்ஹன சிங்கம், கர்தபஹ அப்படின்னா டாங்கி கழுதை, கர்தபஹ. சித்ரோஷ்டஹ அப்படின்னா ஜிராஃபி. த்ரோஷ்ட்ரஹ. வானரஹன மங்கி, சுணகஹன நாய், சர்பஹன ஸ்னேக்,
அஜஹ அப்படின்னா ஆடு, சிக்ரோட்டக அப்படின்னா ஸ்குரில் அணில், மார்ஜாரகனா பூனை, பிடாலகனாலும் பூனை தான், மார்ஜாரகனாலும் பூனை, சஷக அப்படின்னா முயல், மண்டூக்கக அப்படின்னா ஃப்ராக், வியாகிரக சிங்கம், ஸ்ருகாலக நரி, மகரக வியாகிரக சிங்கமாப்பா, வியாகிரக புலி, சிங்கம்னாலும் சிங்கம். ஆமா வியாகிரக வியாகிரக புலி, புலி புலி. உஷ்ட்ரக கேமல், மூஷிகக மவுஸ், அதை ராட்னு சொல்லுவோம் எலி, குக்கூட்டக சேவல், சதுகா பேட், காக்கக க்ரோ, கபோத்தக என்ன சொல்லுவோம் புறா, புறானா என்னப்பா பிஜியன், ஷியேனக அப்படின்றது ஈகிள், மீனரங்கக அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த உட்கட்டர், கிங்ஃபிஷர், சாரிப்பா மீன், மீன் கொத்தி. என்ன சொல்லுவாங்க கிங்ஃபிஷர், மீன் கொத்தி, மீன் கொத்தி. உஷ்ட்ர பக்ஷின்னா ஆஸ்ட்ரிச், நெருப்பு கோழினும்ல. ஹம்சஹனா ஸ்வான், பிக்கஹனா குயில், மயூரஹனா பீகாக், சட்டக்கஹ அப்படின்னா குருவியா, சிட்டுக்குருவியா, காதம்பக அப்படின்னா டக்கு வாத்து, சுகஹ அப்படின்னா இது பேரட், சுகர்னு சொல்றோம் இல்லையா, சுக மகரிஷி வியாசர் வம்சத்துல வருவாரு சுக பிரம்மம் வியாச பிள்ளை. பகஹ கொக்கு, உலூகஹ அவுல் ஆந்த. இப்ப வந்து அடுத்தது இதர விஷயாக. ஆமாமா ரொம்ப ஈஸியா இருக்கு. நரி, நரியா. இப்ப வந்து ஏக பஞ்சாஷத்னா 41, த்வி பஞ்சாஷத் 42, த்ரீ பஞ்சாஷத் 43, சதுஹு பஞ்சாஷத், சதுஷ் பஞ்சாஷத்னு சொல்லலாம், சதுஹு பஞ்சாஷத்னு சொல்லலாம் 44, பஞ்ச பஞ்சாஷத் 45, ஷட் பஞ்சாஷத் 51 தானப்பா, சாரி 41 51, சாரி ஏக பஞ்சாஷத் 51, த்வி பஞ்சாஷத் 52, த்ரீ பஞ்சாஷத் 53, சதுர் பஞ்சாஷத் 54, பஞ்ச பஞ்சாஷத் 55, ஷட் பஞ்சாஷத் 56, சப்த பஞ்சாஷத் 57, அஷ்ட பஞ்சாஷத் 58, நவ பஞ்சாஷத் 59, ஷஷ்டிஹினா 60. அப்புறம் ஏக ஷஷ்டிஹி அப்படின்னா 61, த்வி ஷஷ்டினா 62, த்ரீ ஷஷ்டிஹினா 63, சதுஷஷ்டிஹினா 64, பஞ்ச ஷஷ்டினா 65, ஷட் ஷஷ்டிஹினா 66, சப்த ஷஷ்டிஹினா 67, அஷ்ட ஷஷ்டிஹினா 68, நவ ஷஷ்டிஹி அப்படின்னா 69, சப்ததி அப்படின்னா 70. அப்புறம் ஏக சப்ததி, த்வி சப்ததி, த்ரீ சப்ததி 71, 72, 73, த்ரீ சப்ததி ஹி. அப்புறம் வந்து 74 சதுஷ் சப்ததி ஹி, 75 பஞ்ச சப்ததி ஹி. அப்புறம் வந்து ஷட் சப்ததி ஹி அப்படின்றது 76, 77 சப்த சப்ததி ஹி, 78 அஷ்ட சப்ததி ஹி, 79 நவ சப்ததிஹி. அதுக்கப்புறம் 80 அஷீதிஹி. ஓகேவா? இதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு இது போதும். ரொம்ப ஈஸியா இருந்ததுல்ல? ஓகே.